ரிசல்ட்டுக்கு அப்புறமான மோடியோட முகம் ரொம்ப இறுக்கமா இருந்தது. இப்போ அரசியலமைப்பு சட்டத்தையே தலைவணங்குறது அப்படிங்கிறது, RSS கொள்கைக்கு மாற்றா தலைவணங்குறது அப்படிங்கிறது, இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு குட் சைனா தோணலையா? அது கூடவே சேர்த்து இப்போ 292 அவங்க வச்சிருக்கிறாங்க. இதே நேரத்துல இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. இதே ஒரு டாப் சீட்டாவியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா, ஒரு பாஜக தரப்புல உங்ககிட்ட என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இருக்கு அப்படின்னா, ஒரு மேக்கிவெலியன் மூவ் வந்து அவங்க நகர்த்தி இருப்பாங்க. அவங்க வந்து ஆட்சி அமைக்கிற முனைப்பு வந்து காட்டியிருப்பாங்க. பட் அந்த திறமை வந்து இந்தியா பிளாக்ட இல்லையோ அப்படிங்கிற ஒரு குவெஸ்டனும் எழுப்பப்படுதே சார். நீங்க வந்து அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆனா ஒரு சந்தோஷம் முகத்துல இல்லை. ஏன்னால அந்த 291 சீட்ல ஒரு 8 MP எங்க பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே நாங்க கேட்காம பிஜேபி இல்ல, மகாராஷ்டிரா எம்பிஸ் இல்ல 7 பேர் வந்து ஜெயிச்சவங்க வந்து ஷிண்டே கட்சிக்காரங்க. ஒருத்தர் அஜித் பவார் கேம்ப். நேற்று அஜித் பவார் அதை பாய்காட் பண்ணிட்டார் மீட்டிங். இப்ப என்ன செய்திகள் வருதுன்னா, ஒரு 10 பேர் வந்து அஜித் பவாரோட MLAக்கள் வந்து ஷார்ட் பவார் வீட்டு வாசல்ல இருக்கிற மாதிரி செய்திகள் வருது. அதே மாதிரி ஷிண்டேயோட MLA எல்லாம் வந்து உத்தவ் தாக்கரே பக்கம் போறதா பேசுறாங்க. இந்த லோக்சபா எலெக்ஷன் பாத்தீங்கன்னாலே 288 சீட்ல 194 சீட்டு மகாராஷ்டிரால இந்த UPAக்கும் இந்த இந்தியா கூட்டணி விக்டரி. அது இன்னும் மாறி 200க்கு மேல போகுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அதனால காலத்தின் கட்டாயத்தினால அரசியல் கட்டாயத்தினால சிண்டேல இருக்கிற MPகளும் பவார்ல இருக்கிற MPயும் எங்க பக்கம் வருவாருங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. இதே விவகாரத்தை எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குல்ல. இப்ப உத்தவ் தாக்கரே குரூப் வந்து ஏக்நாத் ஷிண்டே குரூப் இவங்க எல்லாம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து இவங்க எல்லாம் NDA பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? இதுல வந்து நீங்க வேடிக்கையா இருக்கு. நேத்தா உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்கிற சத்தியப்பிரமாணம் சொல்லியிருக்கிறாரு, எக்காரணத்துக்கு கொண்டு நாங்க பிஜேபி பக்கம் போக மாட்டோம். பிஜேபியை வளர்த்ததே எங்கனாலதான். ஏனி எட்டி வச்சவங்க அவங்க பையன் பீட் பண்ணிருக்காரு, எங்க கட்சியை உடைச்சாரு, எங்க ஆட்சியை மாத்திருக்காரு. அதனால அவங்க போகவே மாட்டாங்க. ஏன்னா யாரு CM அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப பிஜேபி வந்து அவங்களுக்கு ஒரு CM பதவி போகணுங்கிறது ரொம்ப ஸ்திரமா இருக்காங்க. காங்கிரஸ் அந்த பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. காங்கிரஸ் பக்கம்தான் வரப்போகுது. சிவசேனாவே 9 சீட் ஜெயிச்சாலும் காங்கிரஸ் 13 சீட் ஜெயிச்சிருக்கு. அதுல சிவசேனாக்கும் ஒரு ரோல் இருக்கு. அதனால நாங்க ஒத்துமையா இருக்கிறோம், போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் 2 மாசத்துக்குள்ள அந்த கட்சி இது கலைஞ்சு ஆட்சி கலையும். 6 மாசம் எலெக்ஷனுங்கிறது ஹரியானாவோட எலெக்ஷன் வரும். ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் எங்க ஆட்சி ஃபார்ம் பண்ணுவோம். அப்ப வந்து டெல்லியில ஜெயிச்சது என்ன தோத்தது என்னன்னு மக்களுக்கு புரியும். அரசியல்ல ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்போ மோடியோட ஆட்சி 5 வருஷம் அடுத்த 5 வருஷத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குதா? ஏன்னா அந்த 13 நாள் ஆட்சி செய்த அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருந்திருக்கு இல்லையா? இப்ப இவங்க இன்டாக்டா இல்ல அப்படிங்கிறப்போ என்ன விதமான பாதிப்புகள் அரசியல்ல இருக்கும்? வரிசையா பாத்தீங்கன்னா பெரிய மாநிலங்கள்லாம் எலெக்ஷனுக்கு வருது. ஹரியானா மகாராஷ்டிரா இந்த வருஷம் தோப்பாங்க. அடுத்த வருஷம் 100% பீகார் தோக்க போறாங்க. அப்புறம் பெங்கால் தோப்பாங்க, தமிழ்நாடு கேரளா தோப்பாங்க. ஸோ கடைசியா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து நிற்கும் 2.5 வருஷம் கழிச்சு. உத்தரப்பிரதேசம் என்னைக்கு தோக்குறாங்களோ அவங்க கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா விழுந்துரும். அதுக்கு ஒரு குறைந்தபட்சம் 2 வருஷமாவே ஆகுமா? ரொம்ப லிமிட். ஒரு தோல்வி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கணும். அந்த தோல்வியை அவர் எப்படி எதிர்கொள்றாரு, அவர் மூஞ்சி எப்படி இருக்கு, அவர் பாடி லாங்குவேஜ் எப்படி இந்த தோல்வியை சந்திக்கிறாருங்கிறத நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகே, இப்ப இந்தியா கூட்டணியிலுமே ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கு. ஒரு ரெயின்போ கோலிஷன் அப்படின்னே சொல்லப்பட்டது. இப்போ JDU வந்து அவங்க முதல்ல இந்தியாவிலேயே முதல் முறையா அந்த காஸ்ட் பேஸ்ட் சர்வே எடுத்தாங்க. இப்ப அவங்க வந்து இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்படலாம். அதே நேரத்துல முக்கியமான போர்ட்போலியோஸ வந்து கேட்கிறாங்க. இதெல்லாம் பிஜேபி கொடுக்குமா? இப்ப இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வருது இல்ல சார்? இதெல்லாம் தாண்டி ஒரு ஆட்சிங்கிறது நடக்கிறப்ப அது எப்படி இருக்கும்? அப்புறம் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் இது இப்படி நடக்கிறது எவ்வளவு ஹெல்தியான ஒண்ணு நினைக்கிறீங்க? டெமோக்ராட்டிக்லி இது ரொம்ப ஹெல்தி. டெஃபினட்டா நீங்க சொன்னா நடக்க போகுது. ஆல்ரெடி 2 பேருமே ஸ்பீக்கர் பதவி கேட்கறாங்க.
எல்லாரும் சீனியர் கேபினட் பதவி கேட்பாங்க, பேரம் நடக்கும். யாரையாவது மிரட்டி கிரட்டி பண்ணலாம். மோடி இப்போ மிரட்டினார்னா அவர் சர்க்காரை 13 நாள் கட்சி மாதிரி விடலாம். பட் பண்ண மாட்டாருன்னா கூட ஒரு 1.5-2 வருஷத்துல அரசியல் நெருக்கடி அவருக்கு நிறைய வரும். என்ன விதமான நெருக்கடிகள் இருக்கு? டெஃபினட்டா எம்பியே இருக்க மாட்டாரு, எம்பி கையை விட்டு போயிடுவாங்க. பல கஷ்டங்கள் வரும். முதல் கஷ்டங்களே எம்பியின் பற்றாக்குறை நிறைய இருக்கும். ஏன்னா இப்ப வெளியில இருக்கிறவங்க யாரும் இவருக்கு ஓட்டு போட போவதில்லை. 291 சீட்ல 8 சீட் நிச்சயமா நம்மளுக்கு போகுதுன்னு தெரியுது. 283 பேர் தான் இருப்பாங்க. அந்த 283 பேர்ல ஒரு 5 பேரை கூட திட்ட முடியாது. எவன் எந்த சைடு எப்ப மாறுவான்னே தெரியாது. முன்னெல்லாம் இப்போ கேபினெட் ரூம்குள்ள போன் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு சொல்லுவார் மோடி. இப்போ இவர் என்ன பில்லு சொன்னாலும் இருங்க, எங்க தலைவர் சந்திரபாபு கிட்ட கேட்கறேன்னு ஒருத்தன் சொல்லுவான், இருங்க நிதிஷ்ட ஓகே வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பேரும் ஓகே சொன்னாதான் பில்லே பாஸ் ஆகும். இதான் நிலைமை. ஒரு ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சியோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்ப போன நாடாளுமன்றத்துல ஒரு எதிர்கட்சி தரப்புல இருந்து அங்க தேவையான அந்த துணை சபாநாயகர் போஸ்ட் கூட பிஜேபி கொடுக்கல. இப்போ ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸ் இருக்கிறப்போ காங்கிரஸோட எதிர்கட்சிகளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? நீங்க என்னெல்லாம் அந்த பிஹேவியர் எப்படி எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? இப்ப டெப்டி ஸ்பீக்கருங்கிறது அடிச்சு வாங்குவோம். போன வாட்டி வாங்க முடியல. 2014 அதை ஏடிஎம்கே கொடுத்தாங்க. இந்த வாட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, கேட்டு வாங்கிடுவோம். ரெண்டாவது, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இல்லாம இருந்தது. 55 இல்லை, 56 இல்லைன்னு. இப்ப 199 நாங்க ஜெயிச்சிட்டோம். 2 பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. 101 சீட்டு எங்கள்கிட்ட இருக்கு. அடிச்சு டெஃபினட்டா கேட்டு வாங்கிடுவோம். அண்ட் இப்ப துணை சபாநாயகர் விட்டுருங்க, சபாநாயகர் பதவியே இவங்க 2 பேரும் கேட்கிறாங்க. சபாநாயகர் பிஜேபி கையில இல்லைன்னாலே பார்லிமெண்ட் டெமோக்ராட்டிக்கா தான் நடக்கும். சோ முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா சபாநாயகர் யாருங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். ஓகே, மற்ற பிளான்ஸ் சார் காங்கிரஸோட அடுத்த கட்ட நீங்க பாக்குறீங்க. இன்னும் பார்லிமெண்டே கூட்டுறதுக்கு முன்னாடி நேற்று நாங்க முதல் கேள்வி எழுப்பிட்டோம். தினம் கேர்ஃபுல்லா இருப்போம், மக்கள் பிரச்சனையை பேசுவோம், மக்கள் கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியா இந்தியா கூட்டணியும் காங்கிரஸும் செயல்படும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் பார்க்க மொத்த நாடே ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களோட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரீசெண்டா மீடியால பார்த்திருப்பீங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சோ பொலிட்டிக்கலா என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்க ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க, @AnandS1967 என்ன ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிடிக்ஸ் அதுதான். ஸோ பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதுல வரும். அதுல ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.